ஆவியில என்ன இல்ல? விளக்கு வெளிச்சம். பரிசுத்த ஸ்தலத்துல தான் என்ன இருந்தது? குத்து விளக்கு இருந்துச்சு, சமூகத்து அப்பா இருந்துச்சு, மேஜை இருந்துச்சு. ஆசரிப்பு கூட இருந்து படிச்சிருப்பீங்கல்ல, அதுல பாருங்க. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துல விளக்கே இல்லை. அங்க தேவன் மகிமையே, செக்கினா மகிமை அந்த இடத்தை அப்படியே நிரப்பி இருந்தது. அதனால அங்க இருட்டே கிடையாது. விளக்கு இல்லைனாலும் அங்க என்ன இல்லை? அதுதாங்க நம்மளோட ஆவி. அதுக்குள்ள பிரவேசிக்கிறது. இப்போ அவரோடு நம்ம எப்படிங்க உறவாடி கொண்டு இருக்கிறோம்? சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி இயேசுவோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி உறவாடுகிறோம்? ஆவியில. ஆமென். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆமென். அந்த திரைச்சலை கிழிஞ்ச மாதிரி நம்மளுடைய கதவுகள் திறந்தது. நம்முடைய ஆவியில இயேசு உள்ள வந்துட்டார். ஆமென். இப்போ நானும் இயேசுவும், இயேசுவன் நானும். சொல்லுங்க. சொல்ல சொல்ல எனக்கு சிரிப்பு வருது, உங்களுக்கு வரவே மாட்டேன். சந்தோஷம் வருது. உங்களுக்கு வருதா இல்லையா? நானும் இயேசுவும், இயேசுவும் நானும். என்னங்க, ஆரம்பத்துல எல்லாம் சபைக்கு வந்தேன்னு வைங்களேன், திடீர்னு சபையில ஒரு படுக்கிற சூழ்நிலை வந்து பலிபீடத்துக்கு நேராக காலை நீட்ட மாட்டேன். அந்த பக்கம் காலை நீட்ட மாட்டேன், இந்த பக்கம் பயணம். ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், நான் கிழக்கில் இருக்கேன்னா, மேற்கில் இருக்கலன்னா, தெற்கில் இருக்கேன்னா, வடக்கில் இருக்கேன்னா, மேலே இருக்கேன்னா, கீழே இருக்கேன்னா, நீயே முடிவு பண்ணி சொல்லுனார். நான் உட்காந்து யோசித்தேன், இவர் ஆண்டவர் எங்கே மேற்கில் இருக்காரா, கிழக்கில் இருக்காரா, தெற்கில் இருக்காரா, வடக்கில் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அப்போதான் தெரியுது எனக்குள்ள இருக்கிறாரு. நமக்கு என்ன திசை? எந்த திசையாக இருந்தால் நமக்கு என்ன? ஏன்னா யார் எங்கே இருக்கா? எனக்குள்ள இருக்கிறார். இயேசு எங்க இருக்காருங்க? சத்தமா பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் சொல்லிட்டார். ஏய், வீடு வச்சிருக்கேன்னு மேன்மை பாராட்டார், காரு வச்சிருக்கேன்னு மேன்மை பாராட்டார், பெருசா படிச்சுட்டேன்னு மேன்மை பாராட்டார். என்ன நீ அறிந்திருக்கிறத குறித்து மேன்மை பாராட்டு. அதன் மேல நான் பிரியமா இருக்கேன். ஆமென். அப்படின்னா மற்றவங்கிட்ட போய் சொல்லணும், ஏங்க எனக்குள்ள இயேசு இருக்காருங்க, மகிமையின் ராஜாவே இருக்கிறார். ஆமென். உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கூஜா, எனக்குள்ள இருக்கிறது தான் ரியல் ராஜா.